தமிழ்நாட்டு மக்களுக்கு வணக்கம். நான் எதுக்காக இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன்னா, 19/3/2017 அன்று விஜய் டிவியில் நடந்த ஒரு ப்ரோக்ராமுக்காக, நீயா நானா என்ற ப்ரோக்ராம், அந்த ப்ரோக்ராமுக்காக நான் இந்த வீடியோ அப்லோடு பண்ணுறேன். அதில் பேசின பெண்களுக்காக நான் ரொம்ப வருத்தப்படுறேன். என்ன காரணம்னா, இந்த பெண்கள்லாம் பணம்னா என்னன்னு தெரியாமலே பேசிகிட்டு இருக்காங்க. 1 லட்சம் 2 லட்சம் பார்க்குறதே அங்கங்கே பெரிய விஷயமா இருக்குது. இவங்க என்னடா அண்ணா 50 லட்சங்கிறாங்க. 50 லட்சம், 100 பவுனு, 80 பவுனு. 80 பவுன் எவ்வளோன்னு தெரியுமா அந்த பொண்ணுக்கெல்லாம்? விலைவாசி விற்கிற விலை தெரியாமல் இவங்கெல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்க. இது அவங்கள சொல்லி குத்தம் இல்லை, அவங்க வளர்த்தவங்க சரியில்லை. பணம்னா என்னன்னு சொல்லி வளர்த்துருக்கணும். பொம்பளை பிள்ளைங்களை வளர்க்குற விதத்தில் வளர்த்துருந்தா எவ்வளோ தூரத்துக்கு இருந்திருக்காது. இவங்கெல்லாம் இப்படி கேட்குறாங்களே, இவங்களை கல்யாணம் பண்ணிக்கிற பசங்க நிலமெல்லாம் என்ன ஆகும்னு யோசனை பண்ணி பாருங்க. இப்போ நானும் தான் கல்யாணம் பண்ணேன். இவங்க கேட்குற மாதிரிலாம் நான் ஒரு நாளும் கேட்டதில்லை. என் மாமனார்கிட்ட நான் வாங்கினதில்லை. வெறும் 4 பவுன் போட்டு கல்யாணம் பண்ணேன். 4 பவுன் தான் அவங்க வீட்டில் போட்டாங்க, அதுவும் என் ஒய்ஃபுக்கு தான் போட்டாங்க. நான் அதை பற்றி எதுவும் கேட்டுக்கல. என்ன வேணும்னு கேட்டாங்க, உங்கள் பொண்ணுக்கு நீங்கள் என்ன செய்கிறீங்களோ அதை செய்யுங்க, எனக்கெலாம் எதுவும் வேணாம் அப்படின்ட்டு. இல்லை தம்பி, நாளைக்கு பேச்சுக்கு இடமாகும், சொல்லுங்கண்ணா. நான் உங்கள்கிட்ட வாங்கி நான் சாப்பிட்ணுன்னு எனக்கு அவசியம் இல்லை. நான் சம்பாரித்து நான் சாப்பிட்டுக்கிறேன். நீங்கள் உங்கள் பொண்ணுக்கு என்ன போடுறீங்களோ அதை மட்டும் போடுங்க அப்படின்னு சொன்னேன். இந்தமாரி நிறையா பசங்க இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணுங்க இப்படிலாம் கேட்குறத பார்த்தா எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஏன்னா நான் இதை முறையாக கேள்விப்படுறேன். 50 லட்சங்கிறது எவ்வளோ பெரிய பணங்கிறது உங்களுக்கு தெரியல. என்னமோ வாய்க்கு அந்த மாதிரிலாம் பேசுகிறீங்க. என்னுடைய 1 வருஷம் வருமானம் 3 லட்ச ரூபா. நீங்கள் 50 லட்சம்னா அப்போ என்ன மாதிரி ஆட்கள்லாம், என்ன மாதிரி மாணவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? அவங்களாம் எப்படி கல்யாணம் பண்ணுவாங்க, என்ன பண்ணுவாங்க? அவங்களோட நிலைமையெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. நான் 1 வருஷத்து வருமானமே 3 லட்ச ரூபா. இந்த 3 லட்சத்தை வச்சு நான் என் பிள்ளை பொண்டாட்டி, என்னை பெற்றவங்க எல்லா செலவையும் நான் பார்க்கணும். இதெல்லாம் யோசனை பண்ணி பார்த்தா இவங்க பேசுகிறதுலாம் காமெடியாக இருக்குது. தமிழ்நாட்டோட பொருளாதார நிலைமை தெரியாமல் தடுமாறிட்டு இருக்காங்க. இதுங்கெல்லாம் எங்கேருந்து குடும்பம் பண்ண போகுதுங்கன்னு எனக்கு ஒன்றும் புரியல. கோபிநாத் சார், நீங்கள் பண்ணுற ப்ரோக்ராம்லாம் பர்ஃபெக்டாக இருக்குது. மக்கள் எல்லாத்தையும் சிந்திக்கிற மாதிரியே ப்ரோக்ராம் பண்ணுறீங்க. பட் இருந்தாலும் இதெல்லாம் உங்களுக்கு ஓவராக தெரியல. இது ஒரு ப்ரோக்ராமா? பெற்ற அம்மா அப்பாட்டிருந்து என்ன வாங்கிட்டு போவீங்க அப்படின்னு கேட்குறதுலாம் ஒரு ப்ரோக்ராமா? உங்களுக்கு அவ்வளோ இதாக இருந்துச்சுன்னா நீங்கள் உங்களை பப்ளிக் மீடியாங்கிறது பப்ளிக்கோட என்ன சொல்கிறது, பப்ளிக்கு எல்லா விஷயத்தையும் கொண்டு போகிற ஒரு விஷயங்க. அதை நீங்கள் இந்தமாரி சீப்பான பொண்ணுங்கிறத விட சீப்பான பொண்ணுங்கள்கிட்ட என்ன சொல்கிறது, எப்படி சொல்கிறது, சீப் மென்டாலிட்டி பொண்ணுங்க, அதாவது சீப்பான எண்ணம் கொண்ட பெண்களை வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணுறதை விட, விவசாயிகள் தற்கொலைங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் அதிகமாகி கொண்டிருக்கிறது. அதை பற்றி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். மீத்தேன் வாயு, கார்பன் எரிவாயு இதெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் எடுக்கிறாங்க, நெடுவாசலில் எடுக்கிறாங்க. நெடுவாசலில் எடுக்கிறத பற்றி ஏன் எடுக்கிறீங்க, அதனால் வர்ற விளைவுகள், இதை பற்றி பொதுமக்கள் விவசாயிகள்கிட்ட நீங்கள் கருத்துரை கேட்கலாம். அதில் நீங்கள் நான் ப்ரோக்ராம் வைக்கலாம். அரசியலுங்கிறது இப்போ தமிழ்நாட்டில் ரொம்ப விளையாட்டாகிட்டு இருக்கு. மாற்றி சிஎம்ங்கிறாங்க. 3 மாதத்தில் 4 சிஎம் 5 சிஎம்னு மாறுறாங்க. அதை பற்றி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணலாம். இதெல்லாம் பற்றி ப்ரோக்ராம் பண்ணாமல் இதை பற்றி நீங்கள் ப்ரோக்ராம் பண்ணிட்டீங்கன்னா என்ன காரணம்? இதனால் உங்களுக்கு எந்த ஆபத்தும் வராது. அந்த பொண்களுக்கும் அந்த பொண்ணை பெற்றவங்களுக்கும் தான் ஆபத்து. அவங்க வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாத அளவுக்கு நீங்கள் பண்ணிட்டீங்க. ஆனால் இந்தமாரி ப்ரோக்ராம் நீங்கள் விவசாயத்தை பற்றியும் அரசியலை பற்றியும் நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துனீங்க, நீங்கள் வெளியே தலை நிமிர்ந்து நடக்க முடியாது. அது தெரிஞ்சு வச்சுக்கிட்டு யார் உங்களுக்கு தோதாக இருக்காங்களோ அவங்கள வச்சு நீங்கள் ப்ரோக்ராம் நடத்துகிறீங்க. இதெல்லாம் நல்லாவா இருக்குது? சொல்லுங்கள், நீங்களே சொல்லுங்கள், யோசனை பண்ணுங்க. நீங்கள் எல்லாம் ஜேர்னலிசம் படிச்சுட்டு தான் மேக்ஸிமம் டிவி ரிப்போர்ட்டராக இருக்கணும்னா ஜேர்னலிசம் முடிச்சிருந்து ஓரளவு நாலேஜ் இருந்தால் தான் நீங்கள்லாம் டிவி ரிப்போர்ட்டர் ப்ளஸ் ஆங்கர் ஆக முடியும். பல ப்ரோக்ராம்ஸ்லாம் பண்ணிருப்பீங்க. அப்படி இருந்தும் உங்களுக்கு ஏன் இந்த அளவுக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம்ஸ்லாம் நீங்கள் பண்ணுறீங்க? இதனால் பின்விளைவு என்ன வரும்? மக்களோட கருத்துக்கள் எப்படி இருக்கும்? நம்ம நாளை பின்ன வெளியே போகணும் வரணும் அப்படின்லாம் உங்களுக்கு தோணலையா? இதெல்லாம் என்னால் பொறுக்க முடியல. யூடியூப்பை திறந்தாலே
நீயா நானா ப்ரோக்ராம், நீயா நானா ப்ரோக்ராம், நீயா நானா ப்ரோக்ராம். என்ன சொல்கிறது? இதுக்கு நீங்கள் நீயா நானான்னு தலைப்பு வச்சதை விட தந்தைமார்களும் தாராவாத்து கொடுப்பவர்களும் ப்ரோக்ராம் வச்சுருக்கலாம். தந்தைமார்களும் தாராவாத்து கொடுப்பவர்களும் வச்சுருக்கலாம், இல்லை தாய்மார்களும் தாராவாத்து கொடுப்பவர்களும் வச்சுருக்கலாம். என்ன ஒரு சென்டிமெண்டல் எமோஷ்னல் க்ரியேட் பண்ணிட்டீங்க நீங்கள். அந்த பெண்களும் என்ன பேசுகிறோம் ஏது பேசுகிறோங்கன்னு தெரியாமல் ஒரு பொண்ணு எனக்கு 100 பவுன் நகை வேணும்னு நினச்சி பெருமைக்கு எருமைக்கிறதுன்னு தான் சொல்லுவாங்க. இதை அவன் 100 பவுன் சொல்கிறாளே நம்ம 80 பவுன் சொல்லுவோம், 120 பவுன் சொல்லுவோம், ஹெலிகாப்டரில் சொல்லுவோம் அப்படின்னு. நம்ம டிவியில் வந்தால் நாளைக்கு நம்மளெல்லாம் பெருமையாக பேசுவாங்க. இந்த பொண்ணு அப்படி பேசிச்சு இப்படி பேசிச்சு அப்படின்னு பெருமையாக பேசுவாங்கன்ட்டு பேசிட்டு இப்போ வெளியே தலை காட்ட முடியாமல் தடுமாறுறீங்க பாருங்கள். உங்களுக்கும் தான் சொல்கிறேன், பெண்களே, எந்த விஷயமும் பெரியவங்க சும்மா சொல்லிருக்காங்களா, வார்த்தையை விட்டுட்டா அள்ள முடியாதுன்னு. அதனால் அது உண்மைதான் போல இருக்கு. உண்மையிலுமே அந்த காலத்து பெரியவங்க சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நியாயமாகவும் நேர்மையாகவும் இருக்குது. இப்போ நீங்கள் பேசிட்டு உங்களால் வெளியே கூட வர முடியாத அளவுக்கு எவ்வளோ ஒரு சுச்சுவேஷன், இக்கட்டான சுச்சுவேஷனில் நீங்கள் இருக்கீங்க. அதனால் பசங்களும் நல்ல பசங்களாக இருக்காங்க. உங்களை மாதிரி பொண்ணுங்க பேசுகிறத கேட்டுட்டு அவங்களாம் என்ன சொல்கிறது, என்ன மாதிரி ஒரு வருஷத்துக்கு 3 லட்ச ரூபான்னா யோசனை பண்ணி பாருங்கள். என்ன மாரி ஆட்கள்லாம் உங்களை மாதிரி பெண்களை கல்யாணம் பண்ணாங்கன்னா அவன்லாம் எப்படி இருக்க முடியும் சொல்லுங்கள்? எப்படி இருக்க முடியும்? என்ன பண்ண முடியும்? 3 லட்ச ரூபாய்க்கு நான் 365 நாள் வேலை செஞ்சாகணும். 365 நாள் வேலை செஞ்சால் தான் அந்த 3 லட்ச ரூபா. இதை நான் லீவெல்லாம் கழித்து சொல்லலைங்க. 3 லட்ச ரூபா 365 நாளுக்கு சேர்த்து தான் சொல்கிறேன். 3 லட்ச ரூபா ஒரு வருஷத்து வருமானமே எனக்கு. இதில் அந்த பொண்ணு கேட்டுச்சு, ஒரு பொண்ணு 365 நாளுக்கு 365 புடவை வேணும். என்ன மாதிரி ஒரு 5 லட்ச ரூபா கல்யாணம் பண்ணுற பையனே நீங்கள் கல்யாணம் பண்ணாலும் எலக்ட்ரிக் பில்லு, இபி பில்லு, நாளைக்கே பிள்ளைங்க, உனக்கு மேக்கப் செட்டு, அது இது லொட்டு லொசுக்குன்னு எடுத்து கொடுத்து பெற்றவங்க போனவங்க எல்லாத்துக்கும் சொந்த பந்தம் காரியம் கண்ணி எல்லாத்தையும் பார்த்துட்டு அவன் உனக்கு 365 நாளுக்கு 365 புடவை எடுத்து கொடுத்தான்னா அவன் என்ன நிலைமை ஆவா? இதெல்லாம் யோசனை பண்ணி பேசுங்க. என்னத்த சொல்கிறது? விவசாயத்தை பற்றி பேசலாம். உண்மையிலுமே நாட்டில் இப்போ நம்ம தமிழ்நாட்டில் அழிந்து வரக்கூடிய ஒரு விஷயம் என்னென்னா, நாட்டுக்கு தேவைப்படுறதும் அழிந்து வரக்கூடிய விஷயமுமாக ஒன்று கருதப்படுகிறதுனா அது விவசாயம்தான். நான்லாம் என்ன சொல்கிறது, எனக்கு நிலம் இருக்குது, விவசாயம் பண்ண முடியலன்னு தான் வருத்தமாக இருக்குது. தண்ணி வரல, நான் என்ன பண்ணுவேன்? எல்லா நிலமும் மானம் பார்த்த பூமியை போட்டு சோளம் பயிர் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இன்றைக்கி மானம் பார்த்த பூமி அது பேஞ்சும் காஞ்சியும் கெடுக்குது. எங்களால் இப்படிலாம் நாங்கள் வருத்தப்பட்டுருக்கோம். நீங்கள் என்னடான்னா எதை பற்றியும் கேர் பண்ணாமல் நீயா நானா ப்ரோக்ராமில் பேசிகிட்டு இருக்கீங்க. ஹெலிகாப்டரில் இறங்கணும். ஹெலிகாப்டர்னால் என்னன்னு தெரியுமா உனக்கு? ஹெலிகாப்டரில் இறங்கணுங்க. ஹெலிகாப்டரில் இறங்கி தான் உனக்கு கல்யாணம் பண்ணணும்னா உன்னெல்லாம் எவனுமே கல்யாணம் பண்ணிக்க மாட்டான். நீலாம் பேசுகிற பேச்சு. நாளைக்கு உனக்கு ஒரு புள்ள பிறந்து அது பேசும்பார், நான் ராக்கெட்டில் போய் நிலாவில் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன் அப்படிங்கும். அப்போ தான் உனக்கு தெரியும் அதோட வழி வருத்தம் என்னன்னு. பெற்றவங்களோட மனசை புண்படுத்திட்டோமே அப்படின்னு. இதெல்லாம் சொல்லி புரிய வைக்க முடியாது உங்களுக்கெல்லாம். இதை நினச்சாலே எனக்கு வெக்கமாக இருக்குது, வேதனையாக இருக்குது. அவங்க பெற்றவங்களே எவ்வளோ வருத்தப்படுவாங்கங்கிறது இப்போ தான் எனக்கு தெரியுது.